இந்த வீடியோவில் ஒரு சாரியிலேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ண ஒரு ஷராரா ட்ரெஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வித் துப்பட்டாவோட நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டிசைனர் சாரியில் உள்ளது தான். ஸோ பாருங்கள், இதில் வந்து நம்ம ஒரு ஃபுல் ஹேண்டு வந்து இந்த மாதிரி பார்டர் அட்டாச் பண்ண மாதிரி ஒரு ஃபுல் ஹேண்டு ஸ்லீவ் கொடுத்துருக்கோம். பேக் சைடில் வந்து இந்த மோட்டிவ் வந்து நம்ம தனியாக எடுத்து வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த சாரீ தான் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பல்லு பாட்டு. ஸோ பல்லு பாட்டில் வந்து இந்த டிசைன்ஸ் கொஞ்சம் ஏரியாவில் தான் இருந்தது. ஸோ நான் அதை வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து பாடியில் ரன்னிங்கில் வந்து சின்ன புட்டாஸ் வச்ச மாதிரி கொஞ்சம் ஏரியாஸில் இருந்தது. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு 4 மோட்டிவ் இருக்கிற மாதிரி தான் பல்லு பாட்டு கிடச்சிச்சு. ஸோ நான் இதை தான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு 2 மீட்டர்ஸ்க்கு 2.5 மீட்டர்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்டரோட ரன்னிங்காக பாடி கிடச்சிது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம சொருகிற பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மீட்டர்ஸ்க்கு வந்து பிளெயின் ஃபேப்ரிக் கிடச்சிது. ஸோ அதை தான் நான் வந்து துப்பட்டாவாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த பல்லு பாட்டு இருக்கு இல்லையா, முந்தான பகுதி, ஸோ அதை வந்து நான் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து டாப் ஷார்ட் குர்த்திக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் ஒரு 36 இன்ச்சஸில் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து நான் பேக் பார்ட்டுக்கு கொடுக்க போகிறேன். நம்ம 2.5 மீட்டர்ஸ் இருந்தது இல்லையா பாடியில், அதில் 1/2 மீட்டர் கிட்ட நான் பேக்குக்கு எடுத்துட்டேன். இந்த பார்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 மீட்டர் வந்து நான் இதுக்கு எடுத்திருக்கேன், பேண்ட்டுக்காக. ஸோ இது வந்து நான் ஒரு லூஸ் பலாசோ பேண்ட்டு தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேப்ரிக் வந்து நான் பேண்ட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பிளெயினில் நமக்கு 1.5 மீட்டர்ஸ் கிடச்சிது இல்லையா, ஸோ இதை வந்து நான் க்ராஸாக கட் பண்ணிவிட்டு நான் துப்பட்டா ரெடி பண்ண போகிறேன். இந்த ஒரு மோட்டிவ் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பேக் பார்ட்டுக்கு வந்து நான் இதை அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா இந்த ஒரு லேஸ் ஃபேப்ரிக் மட்டும்தான் கிடச்சிது பார்டரு. ஸோ இதை நான் வந்து ஸ்லீவில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து க்ரேப் லைனிங் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து டாப்புக்கு தனியாக பேண்ட்டுக்கு தனியாக நான் வந்து க்ரேப் லைனிங் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் ஒரு 1.5 மீட்டர் வந்து டாப்புக்கு நான் எடுத்திருக்கேன். பாட்டமுக்கு பார்த்தீங்கன்னா பலாசோ பேண்ட்டுக்கு ஒரு 2 மீட்டர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம குர்த்தி வந்து கட்டிங் பார்த்துடலாம். ஷார்ட் குர்த்தி நான் வந்து 4 ஃபோல்டில் வந்து ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். லைனிங்கை தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து குர்த்தியோடைய லென்த் எவ்வளோ வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 35 or 36 இன்ச்சஸ் வைக்க போகிறேன். ஸோ நான் 35 இன்ச்சஸ்க்கு ரெடி அளவு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம லைனிங் எப்போது என்ன பண்ணுவோம், ரெடி அளவை விட கொஞ்சம் கம்மியாக நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை விட எடுப்போம் இல்லையா. ஸோ நான் ஃபோல்டிங்கோடு சேர்த்து ஒரு 33 or 34 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ மேலே வந்து நான் ஒரு லெவல் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைனில் இருந்து எனக்கு வந்து 33 இன்ச்சஸ்க்கு நமக்கு வேணும் இல்லையா. ஸோ அந்த 33 இன்ச்சஸில் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டு அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி நிறைய ஓல்டு சாரீ வந்து இந்த பேட்டர்னில் நமக்கு டிசைனர் சாரீஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் கிட்ஸுக்கும் கூட இதை ரீயூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து 38 சைஸோடைய குர்த்தி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஷோல்டரோட ஃபார்முலா வந்து செஸ்ட் டிவைடட் பை 6 போடுவோம் இல்லையா. ஸோ 38 டிவைடட் பை 6 நமக்கு என்ன வருதோ ஆஸ் இட் இஸ் வரதை வந்து அப்படியே அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நார்மல் நெக் தான் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் போட் நெக் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச் ஆன்சர்லேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 7 இன்ச் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து 6.5 இன்ச்சஸில் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கேன். சேம் 6.5 இன்ச்சஸ் வந்து நான் ஆர்ம் ஹோலும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் பின் எதுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா நமக்கு ஃபேப்ரிக் வந்து மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 4 ஃபேப்ரிக்கையும் நான் சேர்த்து பின் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ செஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணுறதுக்கு ஃபார்முலா செஸ்ட் டிவைடட் பை 4. ஸோ 38 டிவைடட் பை 4னால் நமக்கு 9.5 இன்ச்சஸ் வரும். ஒரு 1/2 இன்ச் வந்து லூஸ்க்காக ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துட்டு 10 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ செஸ்ட்டு 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஆர்ம் லைன் வந்து நம்ம எக்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் செஸ்ட் லைனை. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு கொடுக்குற சீம் வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் 1.5 இன்ச்சஸ் கொடுத்துக்கலாம், ஒரு 1 இன்ச்சஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வெயிஸ்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய வெயிஸ்ட் வந்து யூஸ்வலாக 14 to 15 தான் நமக்கு இருக்கும். நீங்கள் ஷார்ட்டாக ஹைட்டாங்கிறத பொறுத்து, நீங்கள் ஹைட்டாக இருந்தீங்கன்னா 15 இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வெயிஸ்ட் ரவுண்ட்லேயும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வெயிஸ்ட் மார்க் பண்ணணும். ஸோ நம்ம எப்போ செஸ்ட்டு வந்து எவ்வளோ மார்க் பண்ணுறோமோ அதுலேருந்து 1 இன்ச்சு லெஸ் பண்ணால் நமக்கு வெயிஸ்ட் ரவுண்டு வரும். ஸோ 10 இன்ச்சு செஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் 9 இன்ச்சஸ்க்கு வெயிஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு சேம் 1.5 இன்ச்சஸ் சீம்காக தையலுக்கு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக பேக் டாட்டு பிடிப்போம் இல்லையா? ஸோ இதில் வந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு 4 இன்ச்சு, கீழே ஒரு 4 இன்ச்சு. ஸோ டாட்டோட வித்து வந்து 2 பக்கமும் half இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க, கீழே ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக எப்படி டாட் வந்து பேக் டாட்டுக்கு மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து இந்த மாதிரி க்ராஸ் லைன் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க பேக்கில் வந்து டாட்டு பிடிச்சா நமக்கு வந்து துணி சுருங்கிரும், கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா நமக்கு முன்னாடி வந்து டம்மி இருக்கும், பேக் சைடில் வந்து கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பு வந்து இருக்கக்கூடாது, ஸோ அந்த ஃபிட்டிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பேக்கில் மட்டும் டாட் பிடிக்கிறோம். ஓகே, ஸோ நான் வந்து 21 இன்ச்சஸ், அதாவது ஷோல்டர்லேருந்து 21 இன்ச்சஸில் வந்து நம்மளுடைய சீட்டு ஹிப்பு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து மோரோவர் வந்து காமனாக எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம 21 மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹிப் லைனில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஹிப் லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செஸ்ட்டு வந்து 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணோன்னா 1 இன்ச்சு கம்மி பண்ணி வெயிஸ்ட்டு மார்க் பண்ணோம். ஸோ அந்த செஸ்ட்டிலேருந்து 1 இன்ச்சு ஜாஸ்தி பண்ணி ஹிப்பை மார்க் பண்ணணும். ஸோ 10 இன்ச்சஸ் செஸ்ட்டு மார்க் பண்ணோம், நான் 1 இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு 11 இன்ச்சஸ் வந்து நம்ம ஹிப்பு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் நம்ம வந்து சீம் 1.5 இன்ச்சஸ் கொடுத்தோம் இல்லையா? பட் ஹிப்புக்கு மட்டும் 1 இன்ச்சு கொடுத்தா போதும் நம்ம மடித்து தைக்கிறதுக்காக. ஓகே, ஸோ இது டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 12 இன்ச்சஸ் இருக்குது இல்லையா? சேம் 12 இன்ச்சஸை வந்து நம்ம கீழே பாட்டமில் வந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதே வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. நான் 38 இன்ச்சஸ் குர்த்தியோடைய எம் சைஸ் குர்த்திக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸோ நீங்கள் 40 or 42 அதை அப்படியே நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நீங்கள் வர்ற ஆன்சரை மார்க் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே, ஸோ நான் ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து நீங்கள் போட் நெக் பண்ணுறீங்கன்னா 1 இன்ச் மட்டும் ஆர்ம் ஹோல் கர்வ் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் 1.5 இன்ச்சஸ் கர்வ் கொடுத்துட்டு இதோடைய மிட் பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த 3 டாட்டையும் வந்து இந்த மாதிரி நான் கர்வில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நெக்கு வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நெக்கோடைய வித்து வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும், செஸ்ட் டிவைடட் பை 12 போடுவோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து நமக்கு செஸ்ட் வந்து 38 இன்ச்சஸ் டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டோன்னா 3.2, அதாவது 1.7 சம்திங் வரும். 3.2 இன்ச்சஸ் வந்து நீங்கள் நெக்குக்கு வித் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்கோட டெப்த்துக்கும் ஃபார்முலா இருக்குது, செஸ்ட் டிவைடட் பை 8 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 5 இன்ச்சஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அது வந்து யூ ஷேப்பாக இருக்கலாம், பி ஷேப்பாக இருக்கலாம், இல்லை பா ஷேப்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஸ்வீட் ஹாட் ஷேப் மாதிரி கூட கொடுக்கலாம். நான் வந்து ஒரு யூஷுவலாக பா ஷேப் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பாலே வந்து ஒரு டைமென்ஷன் வர மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் half இன்ச்சஸ் கொடுத்து இந்த மாதிரி க்ராஸ் பண்ணுங்கள் நெக்கு கிட்ட. ஸோ இந்த ஷேப் வரும். பட் நான் இதில் வந்து பா ஷேப் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான், நம்ம நெக்கும் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஷோல்டருக்கு வந்து ஸ்லோப் கொடுப்பீங்க யூஸ்வலாக அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லோப் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஹிப் பாயிண்ட்டில் மட்டும் நம்ம 21 இன்ச்சஸில் மார்க் பண்ணோம் இல்லையா? ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு நாச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நெக்கும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓகே, ஸோ இதை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த மோட்டிவ் வந்து சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்து மடிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த லைனிங் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ லைனிங் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும் மெயின் ஃபேப்ரிக்கை விட. ஸோ இந்த மாதிரி மேலே ஏற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து பேக் பார்ட்டுக்கு நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து இதே மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி அந்த பார்டருக்கு மேலே நம்ம வச்சுட்டு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பேண்ட் வந்து கட்டிங் பார்த்துடலாம், பலாசோ பேண்ட்டை. ஸோ நான் இதையும் வந்து 4 ஃபோல்டில் க்ரேப் லைனிங் 2 மீட்டரை நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம 4 ஃபோல்டுன்னு அந்த மாதிரி போட்டுட்டு ஃபோல்டட் சைடு நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நம்ம மேலே வந்து யூஸ்வலாக நம்ம லெவல் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எலாஸ்டிக் வந்து 1.5 இன்ச்சஸ் எலாஸ்டிக் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம அடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விடுவேன். ஸோ அதனால் நான் ஒரு 2 இன்ச்சஸில் வந்து அந்த பெல்ட்டுக்காக எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக நான் ஒரு 2.5 இன்ச்சஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் 2 இன்ச்சஸ் கொடுத்தாலும் ஓகே, 2.5 இன்ச்சஸ் கொடுத்தாலும் ஓகே. நான் 2.5 இன்ச்சஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த 2.5 இன்ச்சஸ்க்கு கீழே இருந்து எனக்கு வந்து பேண்ட்டோட லென்த்து பார்த்திங்கன்னா 38 இன்ச்சஸ் இருக்குது. நான் 1 இன்ச்சு கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு கொடுத்துட்டு 39 இன்ச்சஸ்க்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பெல்ட்டுக்கு கீழே செகண்ட் லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த லைனில் இருந்து தான் பாட்டமோட லென்த்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ 39 இன்ச்சஸ் நாங்கள் வச்சுட்டு கீழே 39 இன்ச்சஸ் வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி லைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஹிப்பு சீட்டோட ரவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 44 இன்ச்சஸ் வந்து சீட்டோடைய மெஷர்மெண்ட்டு. சீட்டுங்கிறது நம்ம பாடியிலே வந்து எது ஹையஸ்டியாக இருக்குதோ ரவுண்டு அதுதான். ஓகேங்களா, ஸோ இதை வந்து டிவைடட் பை 4ன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 11 இன்ச்சஸ் கிடைக்கும். ஏன்னா 4 ஃபோல்டில் இருக்கனால நம்ம 4ஆக போடுறோம். இதில் வந்து நம்ம லூஸ் அலவன்ஸ் வந்து எவ்வளோ நாளும் கொடுக்கலாம். நம்ம உங்களுக்கு ஃபிட்டடாக வந்து பலாசோ வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2.5 இன்ச்சஸ் கொடுத்துக்கோங்க. நான் இது வந்து நல்லாவே லூஸாகவே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து 3.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் பலாசோ பேண்ட் கட்டிங் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். பட் அந்த பேண்ட்டுக்கும் இதுக்கும் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரைட் கட்டில் கொடுத்துருக்கோம், அது வந்து கொஞ்சம் ஷேப்டாக கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ நான் வந்து இப்போது 11 + 3.5 14.5 இன்ச்சஸில் வந்து நம்ம வந்து சீட்டு வந்து ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூஸ்வலாக நம்ம அந்த பலாசோ பேண்டில் என்ன பண்ணோம், சீட் ரவுண்ட் அப்படியே வந்து கீழே க்ரச்சில் வச்சுருப்போம். பட் இதுக்கு வந்து நம்ம அப்படி வைக்கக்கூடாது. ஏன்னா லூஸ் அலவன்ஸ் 3.5 ஜாஸ்தியாக கொடுத்துருக்கோம். ஸோ க்ரச்சு நம்ம அதே மாதிரி ஜாஸ்தியாக கொடுத்தோம் அப்படின்னா கீழே வர நமக்கு க்ராச் ஏரியா இருக்கும். ஸோ நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நான் வந்து ஹிப் டிவைடட் பை 3 இதுதான் நமக்கு வந்து நம்ம க்ராச் வந்து கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா. ஸோ இது பேட்டர்னை பொறுத்து நமக்கு வேரி ஆகும். ஸோ 44 டிவைடட் பை 3ன்னு போட்டோன்னா நமக்கு 13.75. ஸோ நான் வந்து 13.25 இன்ச்சஸ்க்கு வந்து அந்த எலாஸ்டிக்கு கீழே இருந்து நான் வந்து க்ராச்சோட லெவல் வந்து மார்க் பண்ணிக்கிறேன், லென்த்தை. ஸோ க்ரச்சோட லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து எந்த இடத்துக்கு எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலாஸ் அப்ளை ஆகாது. ஒரு பேட்டர்னை பொறுத்து கண்டிப்பாக வேரி ஆகும். ஸோ அங்கே என்ன சீட் மார்க் பண்ணமோ அதே 14.5 இன்ச்சஸ் வந்து 14.5 அதை வந்து இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 2.5 இன்ச்சஸ் வந்து நம்ம க்ராச்சுக்காக நான் அந்த சீட்டில் இருந்து நான் எக்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கர்வ் கொடுத்துக்கலாம். க்ரச்சுக்கா யூ ஷேப்பில் கொடுக்காதீங்க, கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொடுங்க. அப்போ தான் நமக்கு கீழே வந்து கால் சைடு தூக்காமல் இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு 14 இன்ச்சஸ் வந்து நான் ஸ்லீவோடைய பாட்டம் ரவுண்டு வந்து இன்ஸ்டெப் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைனை வந்து நம்ம இப்படி ஜஸ்ட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பலாசோ பேண்ட் வந்து நம்ம ஷேப் கொடுத்துருப்போம். 2 பக்கமும் கட்டிங் கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் தனியாக கட் பண்ணியிருப்போம், பேக் தனியாக கட் பண்ணியிருப்போம். பட் இது வந்து டோட்டலாக வந்து வேறு. ஓகேங்களா, இது வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிற லூஸ் பலாசோ பேண்ட்டை. ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓகே. ஸோ இப்போ இதே வச்சு நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ட்ரேஸ் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். நான் மெயின் ஃபேப்ரிக்கை வந்து அந்த பார்டர் வந்து கீழ்ப்பக்கம் கால் கிட்ட இருக்கிற மாதிரி நான் வச்சுட்டு 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படியே வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா துணியை வந்து இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம கேப் விட்டுட்டு சுற்றி வர கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம பலாசோ பேண்ட்டு கட்டிங்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நான் ப்ளவுஸ் பீஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கை வந்து நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பிளெயினாக இருந்தால் போதும், அந்த டிசைன் வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ நான் 20 இன்ச்சஸ் லென்த்தில் நான் வந்து ஸ்லீவ் வைக்க போகிறேன். அதனால நான் இந்த டிசைன் ஃபேப்ரிக்கை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ 4 ஃபோல்டில் நான் 20 இன்ச்சஸ் லென்த்தில் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம மேலே லெவல் பண்ணிக்கலாம். பின் பண்ணிக்கோங்க, துணி வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கேப் லென்த்து கண்டுபிடிக்க ஃபார்முலா செஸ்ட் டிவைடட் பை 12. ஸோ நம்மளுடைய செஸ்ட் ரவுண்டு வந்து 38 டிவைடட் பை 12னா 3.2. ஸோ நீங்கள் அந்த லெவல் பண்ண இதிலேருந்து 3.5 இன்ச்சஸில் வந்து நம்மளுடைய கேப் லென்த்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கேட்குற வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம 10 இன்ச்சஸ்க்கு தான் வித் எடுப்போம் யூஸ்வலாக. அதாவது அப்பர் செஸ்ட் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த க்ராஸ் லைனுடைய மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு நம்ம கர்வ் யூஸ்வலாக கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்லீவோடைய கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் சொல்கிற பேட்டர்னில் நீங்கள் ஸ்லீவ் கட்டிங் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆர்ம் ஹோலில் போய் அது ப்ளேஸ் ஆகும், எந்த டவுட்டுமே வேண்டாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணணும் இல்லையா. ஸோ நீங்கள் கீழே உங்கள் கைக்கிட்ட இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. பண்ணினீங்கன்னா நான் ஒரு 8 இன்ச்சஸ்னால் 4 ஃபோல்டில் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ டபுள் ஃபோல்டுங்கனால 4 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கு நான் வந்து சீம் 1 இன்ச்சு தான் கொடுக்குறேன். பாடிக்கெல்லாம் 1.5 இன்ச்சஸ் கொடுத்து ஸ்லீவுக்கு எனக்கு 1 இன்ச்சு போதும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஷார்ட் ஸ்லீவோடது ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். 6 இன்ச்சஸில் ஸ்லீவ் லென்த்தில் எவ்வளோ உங்கள் ஸ்லீவ் ரவுண்டு அப்படின்னு சொல்லி பாருங்கள். 6.5 வருது, நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 9 to 10 இன்ச்சஸில் உங்களோட ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து ஒரு 5 இன்ச்சஸ் 5.5 வருது, நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம ஒரு கீழே ஒரு 14 இன்ச்சஸில் எவ்வளோ வருதுன்னு பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். டைரெக்டாக நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 இன்ச்சஸ் வந்து நான் சீம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி லைட் பிட், அதாவது ஒரு லிட்டில் பிட் வந்து க்ராஸ் எடுத்து நீங்கள் வந்து இதை ஸ்லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சென்டர் வந்து நீங்கள் நாச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் தான் நான் வந்து ஸ்லீவில் அட்டாச் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம துப்பட்டாக்கு வந்து ரெடி பண்ணலாம். நம்ம பிளெயின் ஃபேப்ரிக் ஒரு 1.5 மீட்டர் எடுத்திருந்தேன் இல்லையா. ஸோ நான் வந்து அதை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 1.25 மீட்டர் எனக்கு போதும், 1.5 மீட்டர் வேணாம். 1.25 மீட்டரை வந்து நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதாவது இது 44 இன்ச்சஸ் சாரி வித்தில் இருக்கிறத நான் வந்து 20 to 22 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸோ நான் மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே இருக்கிற மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். நம்ம இந்த மாதிரி சென்டரில் நெக்கோடைய சென்டரை வந்து நாச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக வந்து குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம அடித்து திருப்ப போகிறோம். ஸோ கீழே வந்து லைனிங்கோட கீழே நான் அடித்து தைச்சிக்கிறேன். தைச்சிட்டு இந்த மாதிரி ரைட் சைடு மேலே லைனிங்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு பா ஷேப்பில் ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம யூஸ்வலாக ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நாச் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு கார்னரை நாச் பண்ணி நான் திருப்பிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம சுற்றி வர ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, லைனிங்கை பதிச்ச மாதிரி தைச்சிட்டு திருப்பி ஒரு 1/2 இன்ச்சு நெக்கில் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு.
ஓகே, இப்போ வந்து நம்ம கீழேயும் அடித்து தைச்சாச்சு. ஆர்ம் ஹோல் வந்து சைடு இது அப்படியே லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்த மாதிரி வச்சு பதிச்சு தைச்சிக்கலாம். தைச்சிட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 சைடும் இதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து 2 சைடுமே லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் பதிச்ச மாதிரி வச்சு தைச்சிட்டு எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்தாச்சு. சேம் இதே மாதிரி தான் நம்ம வந்து பேக் பார்ட்டையும் மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங்கை வச்சு ஷேப்பில் அடித்து திருப்பிட்டு லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அடித்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுவும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டிவ் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி வேண்டாம். என்கிட்ட இந்த ஒரு மோட்டிவ் இருந்தது, 3 மோட்டிவ் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் சென்டரில் வைக்கிறதுக்கு இதை நான் வந்து சால்டர் பண்ணி நான் வந்து இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து சால்டரிங் மிஷினை வந்து ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ உட்டன் டேபிள் மேலே இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கையில் பற்றாமல். ஸோ நம்ம இந்த மாதிரி சோல்டரிங் மெஷினில் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து பிசுறு எதுவும் இருக்காது, நீட் ஃபினிஷிங்கில் வந்து வரும். இப்போ நிறைய வந்து மார்க்கெட்டில் இந்த மெஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, 200, 300. நான் இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியானது வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு இது வந்து 500 சம்திங் அந்த மாதிரி வந்துச்சு. பட் நீங்கள் உங்களுக்கு நிறையா ஷேப் வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க. ஸோ இது வந்து பேட்ச் ஒர்க் கொடுக்கறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இந்த மோட்டிவ் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து நம்ம பின்னாடி வந்து வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நெக்கை வந்து சென்டர் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த மோட்டிஃபோட சென்டரும் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடும் வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸில் இருக்கா, இந்த சைட் 9 இன்ச்சஸில் இருக்குது, சேம் வேஸ்ட் இந்த சைடு வந்து 9 இன்ச்சஸில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணி செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளூ இருக்கு இல்லையா, ஸோ க்ளூ வச்சு கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுற்றி வர ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம லைட்டாக வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு ரெடிமேட் ஃபினிஷிலே வரும். நிறைய பார்த்திங்கன்னா ரெடிமேடை வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து பின்னாடி அந்த மோட்டிவ் வந்து பதிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த பேக் டாட்டு பிடிப்போம் இல்லையா, ஸோ அதே இது 2 சைடும் நம்ம பேக் டாட்டும் பிடிச்சு எடுத்தாச்சு. ஓகே, அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா வந்து ஸ்லீவ் தான் நம்ம யூஸ்வலாக அட்டாச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லீவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்லீவ் பார்ட் எடுத்துட்டேன். ஸோ நாச்சஸ் வந்து ஃப்ரண்ட்டோட நாச் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒரு சைடு இந்த பக்கம் இருந்தால் இன்னொரு சைடு அந்த பக்கம் இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்டர் வந்து அட்டாச் பண்ணோம். ஸோ ரைட் சைட் மேலே இந்த மாதிரி ரைட் சைட் பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு மடித்த மாதிரி தைச்சிக்கிறேன். இதையும் 1/2 இன்ச்சு மடித்த மாதிரி நான் தைச்சிக்கிறேன். டபுள் ஃபோல்டில், சிங்கிள் ஃபோல்டில். ஓகே, 2 வந்து நான் தைச்சி எடுத்தாச்சு. இப்போ ரைட் சைடு மேலே, இது ரைட் சைடு, இது மேலே அப்படியே நான் வந்து அந்த பைப்பிங் உள்ள பார்டரை வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நான் இதுக்கு வந்து திருப்பிக்கிறேன். ராங் சைடு திருப்பிட்டு அந்த பைப்பிங் வந்து கீழே தெரிகிற மாதிரி நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் சுற்றி வரேன். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி தான் வந்து இன்னொரு ஸ்லீவும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். பட் ஸ்லீவ் நீங்கள் அட்டாச் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது, அந்த ஃப்ரண்ட் நாச் போட்டிருப்போம் இல்லையா ஃப்ரண்ட் சைடுக்கு, ஸோ அது வந்து ஒரு பக்கம், ஒரு சைடு வந்து இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்னொரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் அந்த பக்கமாக ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஸ்லீவும் வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாடி வந்து யூஸ்வலாக ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்லீவில் இருந்து 1 இன்ச்சு நம்ம கொடுத்துருக்கோம் சீமை. அந்த 1 இன்ச்சில் கொண்டு வந்துட்டு 1.5 இன்ச்சஸ் வந்து பாடியிலேருந்து அட்டாச் பண்ணி நம்ம அந்த 21 இன்ச்சஸ் ஹிப்பு வரைக்கும் வந்து நம்ம க்ராஸில் எடுத்துடக்கூடாது, அந்த ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 1 இன்ச்சிலே ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடாக நீங்கள் எடுத்துடாதீங்க ஹிப்பில். ஸோ இதை வந்து நம்ம சுற்றி வர மடித்து தைப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ ஷார்ட் குர்த்தி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு ஷராராக்க. ஸோ இப்போ வந்து பேண்ட்டு வந்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் லைனிங் பார்ட் எடுத்திருக்கேன்.
ஸோ அந்த லைனிங் பார்ட் மேலே மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு வச்சுட்டேன். ரைட் சைடு வந்து மேலே இருக்க, கீழே வந்து லைனிங் வச்சு அந்த க்ரச் ஏரியா, தென் வெயிஸ்ட்டு, தென் இந்த க்ரச்சு, தென் லெக்கு, இது எல்லாத்தையுமே வந்து பதிச்ச மாதிரி நான் தைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம லைனிங்குடைய கீழே கால் இருக்கு இல்லைங்களா, அந்த பாட்டமை மட்டும் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி பதிச்ச மாதிரி சுற்றி வர தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கால் பகுதியோடது தைச்சி எடுத்தாச்சு. கீழே மடித்து தைச்சிட்டு நம்ம பதிச்சு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொன்னையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ 2 லெக்குமே நம்ம லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் வந்து பதிச்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ரைட் சைடு, ஒரு லெக்கோட ரைட் சைடும் இன்னொரு லெக்கோட ரைட் சைடும் வச்சு க்ரச்சை மட்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் கொடுத்து க்ரச் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த சைடும் இந்த பக்கமும் அதே மாதிரி 2 சைடும் மெயின் ஃபேப்ரிக் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு க்ரச் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து இப்போ 2 சைடும் க்ரச் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த க்ராச்சும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு பின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லெக்கோட பாட்டம் இருக்கு இல்லையா, பேண்ட்டோட பாட்டமு, ஸோ இந்த பாட்டமில் இருந்து நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த க்ரச் வழியாக இந்த பாட்டம் வரைக்கும், கால் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா பேண்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து எலாஸ்டிக் மட்டும்தான் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி போட்டிருந்த பலாசோ பேண்ட்டுக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே வந்து சேம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வெயிஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ எலாஸ்டிக் அட்டாச் பண்ண போகிறோம். நான் 1.5 இன்ச்சஸ் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ நான் எலாஸ்டிக் எவ்வளோ லென்த் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். எதனால் அப்படின்னா எனக்கு வந்து 36 இன்ச்சஸ் வெயிஸ்ட் ரவுண்டு, நான் ஒரு 6 இன்ச்சஸ் 5 to 6 இன்ச்சஸ் கம்மி பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து சுற்றி வர மடித்து தைச்சிக்கிறேன் எலாஸ்டிக் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு எலாஸ்டிக் வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அதனால இந்த மாதிரி மடித்து எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம எலாஸ்டிக்கை வந்து 2ஐயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். முந்துன்னு நம்ம ஒன்று மேலே ஹெவியாக ஜாயின் பண்ணாமல் ஒன்று மேலே இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு ஜிக்ஸாக்காக அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எலாஸ்டிக் வந்து இருக்கிறதே தெரியாத மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த லைன் நம்ம 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன் கீழே அந்த மாதிரி வச்சுட்டு மேலே இந்த 1/2 இன்ச்சு மடித்து தைச்சதுக்கு மேலேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். எலாஸ்டிக் தைக்கும்போது எலாஸ்டிக் மேலே வந்து ஸ்டிச் விழக்கூடாது, ஃபேப்ரிக்கில் தான் வந்து ஸ்டிச் விழணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கேதர்ஸ் எல்லாத்தையும். இப்போ மேலே வந்து நான் ஒரு 2 ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நீட்டாக வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து ரெடி பண்ணி பாட்டம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம துப்பட்டா ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம கட் பண்ணியிருக்க அந்த எட்ஜெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சாரிக்கு ஓரம் அடிப்போம் இல்லையா, அது மாதிரி நம்ம மடித்து அடித்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு எட்ஜு மட்டும் நம்ம மடித்து அடிக்க வேண்டாம். ஸோ நான் 1.25 மீட்டர் வந்து இதை எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் 1.25 மீட்டர் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நான் வந்து ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒரு 5-6 ப்ளீட் வர மாதிரி நான் ப்ளீட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இது வந்து ஒரு ரெடி டு வியர் துப்பட்டா மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு பார்ட்டையும் நம்ம வந்து 1/2 இருக்குல்லையே, அதையும் நம்ம ப்ளீட் பண்ணி 2 பார்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த சென்டரில் நம்ம நெக்கு கிட்ட வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு எனக்கு இதுதான் பேலன்ஸ் இருந்தது ஃபேப்ரிக்காக. ஸோ இதை 2ஐயும் ரைட் சைட் மீட் பண்ணுற மாதிரி வச்சு இந்த பைப்பிங் சைடு இல்லை, அதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 2 சைடும் வந்து அந்த ரா எட்ஜஸை வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். ஏன்னா மற்ற ஆப்போசிட் சைடு ரெண்டுமே வந்து நமக்கு பைப்பிங் இருக்கா. இந்த 2 ரா எட்ஜஸையும் நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணல, நான் ஒரு சிங்கிள் ஃபோல்டில் 1/2 இன்ச்சு மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த ப்ளீட் எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த பார்ட்டை இந்த இது பைப்பிங் வச்ச சைடு வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். ஸோ இந்த 1 சைடு அடிச்சுட்டா அதே மாதிரி அந்த சைடு பைப்பிங் வச்ச சைடில் இந்த ப்ளீட் அடித்து நம்ம திருப்பிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ அந்த 2 சைடும் நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை 1/2 ஃபோல்ட் பண்ணி இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த துப்பட்டாவில் படாமல் இதை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம துப்பட்டாவும் ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து நான் அந்த மாதிரி 2 ஃப்ளார் இருந்தது, இதை வந்து 2 சைட்லையும் வந்து துப்பட்டாவில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.